விளையாடு பாப்பா நீ ஆடி விளையாடு பாப்பா வெற்றி நாடி விளையாடு பாப்பா மிருதுலா சூப்பர்பான சாங் செலெக்ஷன்ஸ் உங்க குரூப் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணிருக்கீங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கிறதுக்கு ஒரு எப்படி சொல்றது மனசுக்கு ஃபுல்ஃபில்லிங்கா இருந்துச்சு ஓகே இதெல்லாம் நான் சொல்றது எனக்கு தான் ஜட்ஜஸ் என்ன நினைக்கிறாங்கங்கிறது அதோட முக்கியம் ஓகேவா ஓகே ராம்கி சார் சொல்லுங்க அதான் சஞ்சய் ஒரு நம்ம சினிமாவில் சாங் பார்த்த மாதிரி இருந்துச்சு எனக்கு ஒரு ஃபீலிங் ஆமா அந்த குரூப்பு எல்லாம் அந்த பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அவங்க பண்ணது எல்லாம் கரெக்டாக அந்த கோஆர்டினேஷன் எல்லாம் போய் லைனில் இருக்கிறது அழகாக அந்த கொடையை வரிசையாக வச்சுட்டு ஒவ்வொன்று பண்ணி காட்டிங்களா ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு அதெல்லாம் அது ஆன் ஸ்டேஜில் உடனே வித்தவுட் எனி ஃப்ளா செய்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம் ஏது சினிமாவில் நாங்கள் எடுக்கிறதுனா ஒரு 2 hours ஆகும் அந்த ஒரு ஷாட் எடுக்கிறதுக்கு 2 hours ஆகும் சினிமாவில் குரூப்போட வந்து இப்போ நீ அந்த பக்கம் போய் சொன்னால் 2 மணி நேரம் ஆகிடும் அந்த பக்கம் வைக்கிறது அந்த அளவுக்கு அது ப்ராப்பராக ஒரு ஆன் ஸ்டேஜில் பண்ணியிருக்கேன் வெரி குட் நல்ல ரிதமை வந்து பிடிச்சி ஆடினேன் ஒவ்வொரு இதுவும் அந்த டாக்குன்னு அது ரொம்ப நல்லா இருந்துச்சு ஒவ்வொரு பிட்டுமே நல்லா பண்ணியிருந்தேம்மா எக்ஸலண்ட் ஆல் தி பெஸ்ட் தருண் மாஸ்டர் சஞ்சீவ் எஸ் ப்ரீவியஸ் 5 எபிசோட எல்லாருமே 20 வாங்கிட்டு இருக்காங்க டெஃபினட்டாக
ரொம்ப அதாவது அவங்க பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லி தான். ஒருவேளை இந்த எபிசோட்லேயும் எல்லாரும் 20 வாங்கினாங்கன்னா வர்ஷான்ற பொண்ணு இந்த பர்டிகுலர் ரவுண்டில் ரொம்ப கம்மி மார்க் வாங்கியிருக்கா. இன்னும் ஒரு கண்டஸ்டன்ட் இருக்காங்க, அதாவது மிருதுலா அண்ட் இஷாக். இவங்களும் 20 வாங்கிட்டாங்கன்னா வர்ஷாவை வந்து எக்ஸ்கியூஸ் பண்ணலாம். ஏன்னா மற்ற கான்டெஸ்டன்ஸோட கான்ட்ரிபியூஷன் அந்த பொண்ணுக்கு ஒரு போனஸ். கரெக்ட் தானே சார்? ஆனால் மிருதுலா 20 மார்க்ஸ் வர்ற மாதிரி நீ பர்ஃபார்ம் பண்ணிட்ட. பிகினிங் நல்லா இருந்தது, அப்புறம் நடுவில் நல்லா பண்ணேன். அது பிகினிங் இன்ட்ரடக்ஷன் ஓகே, அப்புறமா நல்லா இருந்தது. அப்புறமா டுவர்ட்ஸ் எண்டு வந்து பியூட்டிஃபுல்லாக இருந்தது. எஸ்பெஷலி அந்த அந்த குடங்கள்லாம் வரிசையாக வச்சு நீங்கள் ஒளிஞ்சு பண்ணீங்களே, அங்கேருந்து பிக்கப் ஆச்சு போ. ஆனால் ஒரு மனசு கஷ்டம் சஞ்சீவ். இப்போ சாப்பாடு சாப்பிட்றலாம் இல்லை காற்று சாப்பிட்றலாம் எனக்கு தெரியல. ஐ திங்க் சாப்பிட்றதுக்கு முன்னாடி காற்று சாப்பிடாது, காற்று மூக்கால சாப்பிடு. வாயில் வந்து சாப்பாடு தான் போகணும். ஓகே, இல்லைன்னா நீ இப்படி இருந்தேன்னா உன் ஸ்கூல் பேக்கெல்லாம் எப்படி தூக்கிட்டு போவேன்? சாப்பிடு, ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாப்பிடு. ஓகே, இன்னும் நிறைய ரவுண்ட்ஸ் இருக்குது, நிறைய எனர்ஜி வேணும் உனக்கு. கரெக்ட் தானே ராம்கி சார்? ஸோ ப்ளீஸ் ஒர்க் ஹார்ட். தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. ஸோ மிருதுலா, நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் வாங்குறீங்க அப்படிங்கிறது ஜட்ஜஸ் நம்ம தருண் மாஸ்டர் ஏற்கனவே சொல்லிட்டார். ஓகேவா? 2 ஜட்ஜும் சேர்ந்து முடிவு பண்ணி உங்களுக்கு ஃபுல் 20 on 20 கொடுக்கறதா முடிவு பண்ணிட்டாங்க. அடுத்தது என்ன? போய் சாக்லேட் வாங்கிக்கலாம்.